நான் கூட டிஏஜிக்கு பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி வேறு ஏதாவது ஏஐ பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா இல்லை, மேக்கப் மட்டும் பண்ணி அந்த இதை மாற்றிருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தினுடைய அஜித்தையும் கொண்டு வந்திருக்காரு. ஒரு 5 கெட்டப் அதில் பண்ணுறாங்க. இல்லை, விடாமுயற்சி வந்து ஒரு புதுசாக ஒரு அட்டம்ப்ட். அது வந்து நம்ம வந்து அதை தவறாக சொல்லக்கூடாது. புதிய ஒரு முயற்சி எடுத்து பார்த்துருக்காங்க. ஒரு மாஸ் ஹீரோ தொடர்ந்து ஃபைட்டு பாட்டு அடித்தடி இப்படி நடிச்சிட்டு இருக்கப்போ போர் இருக்கும் இல்லையா? நம்ம ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக எடுத்த முயற்சி தான் விடாமுயற்சி. நிறைய பேர் ஆளாளுக்கு ஒரு காசு சொல்கிறாங்க. கதையை வந்து கெஸ் பண்ணவே முடியல, லீக்கும் ஆகலை. ஆனால் இது முழுக்க முழுக்க ஒரு ஒரு ஆக்ஷன் இன்வெஸ்டிகேஷன் மூவி அப்படிங்கிற மட்டும் ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஜெயிலில் இருக்காரு, அங்கேருந்து போகிறாரு, அங்கேருந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. 100% இட்லி கடை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இட்லி கடையிலுமே சில போர்ஷன்ஸ் ஒன்றும் பெண்டிங் இருக்குது. அது வந்து நித்யாமனனுடைய போர்ஷன் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. அப்படி இருக்கும்போது வரக்கூடிய தகவல் தனுஷே அந்த படத்தை மாற்றி வச்சுருவோம். சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட நேர்காணலில் திரு ஜுபைர் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே சார். குட் பேட் அக்லி படம் வந்து அவளோட ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் ஏமாற்றத்தோடு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் விடாமுயற்சினால். அப்படி இருக்கும்போது இந்தாங்களப்பா வச்சுக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆதிக்க ரவிச்சந்திரன் ஒரு சம்பவம் செஞ்சுட்டாரு. நீங்கள் பார்த்தீங்களா? உங்களோட ரியாக்ஷன் என்ன அந்த ட்ரெயிலர்? இல்லை, உண்மையிலேயே ரசிகர்களுடைய முழு எதிர்பார்ப்பையும் பூர்த்தி பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த படத்தினுடைய அந்த டீசர் வந்து இது நடந்துச்சு, ஸ்க்ரீனிங் பண்ணாங்க தியேட்டரில், அது பார்த்துருப்போம். அன்றைக்கெல்லாம் கொண்டாடி தீர்த்துட்டாங்க. மதுரையை சேர்ந்த ஒரு ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க அவருக்கு ஒரு மோதிரமே போட்டாங்க, கொண்டு வந்து ஒரு 2 பவுண்டில் மோதிரம் போட்டாங்க. அவரே வந்து அங்கே மேலே நின்று பால்கனி நின்று கத்துறாரு. அந்த ரசிகர்களோடு சேர்ந்து அவரும் ரசிகர்களாகவே பண்ணுறாரு. பார்க்குறப்ப எப்போவே வந்து இந்த ரீ கலெக்ஷன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயத்தை திருப்பி கொண்டு வந்திருக்காருன்னா பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ சமீப காலமாக நிறைய ரீலீஸ் படங்கள் போயிட்டுருக்கு. ரீரிலீஸ் படங்கள் எதுக்கு போகுதுன்னா, தன்னுடைய மானசீகமான ஒரு நடிகரை அப்போ எப்படி இருந்தாருன்னு பார்க்கணுங்கிறதுக்காக தான் இப்போ உள்ள ஆடியன்ஸ் பார்க்குறாங்க. பட் இப்போ இந்த படத்தில் எல்லாரையும் எல்லா ரிலீஸ் படத்தையும் கொண்டு வர விஷயத்தில் எல்லாத்தையும் ஒரே படத்தில் கொண்டு வந்திருக்காரு. வாலியில் இருக்கக்கூடிய அஜித்தை காட்டுறாரு, தீனாவில் அஜித்து, அப்புறம் மங்காத்தா அஜித்து, எல்லா அஜித்தையும் இந்த படத்தில் ஒரே படத்தில் ஒரே இதில் காட்டுறாரு. பெர்ஃபெக்டாகவும் காட்டுறாரு. அதான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நான் கூட டிஏஜிக்கு பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி வேறு ஏதாவது ஏஐ பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா இல்லை, மேக்கப் மட்டும் பண்ணி அந்த இதை மாற்றிருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தினுடைய அஜித்தையும் கொண்டு வந்திருக்காரு. ஒரு 5 கெட்டப் அதில் பண்ணுறாங்க. பட் அதில் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக காமிச்சு நல்லா இருந்திருக்கும். அது ஓடுது, அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓடுது. எந்த கெட்டப் போட்டாலுமே அழகாக இருக்கக்கூடிய ஒரு நடிகரில் அஜித் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. சால்ட் அண்ட் பெப்பரில் இருந்தாலும் சரி, ஃபுல் ஷேவில் இருந்தாலும் சரி, எல்லாமே பார்த்தா அந்த ஒரு லுக்கு. அதே மாதிரி அந்த ஆடியன்ஸ், அந்த ரசிகர்களுடைய அந்த பல்ஸு தெரிஞ்சு எந்தெந்த சீனில் கிளாப்ஸ் வரும், எந்தெந்த சீனில் வந்து இது வருங்கிறத கரெக்டாக தெரிஞ்சு அதில் அங்கங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு டீசர். இல்லை, எல்லாருமே சொன்னது வந்து விடாமுயற்சி இருக்கு இல்லையா, அதில் வந்து அவரோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக ரசிகர்கள் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படத்தில் தாங்க அவர் கம்ஃபர்ட் ஜோனை விட்டே வெளியே வந்து நடிச்சிருக்காரு. ஏன்னா விடாமுயற்சியில் வந்து அவர் உண்மையை ரியல் லைஃப்பில் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் ஸ்க்ரீனில் இருக்கார். இதில் தான் நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஸ்க்ரீனில் பார்க்குற அஜித்தை வந்து இங்கே தான் நாங்கள் ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை எப்படி ஆதிக்க ரவிச்சந்திரன் புல் ஆஃப் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா. இந்த டைலாக்லாம் எப்படியா நீ வந்து மறுபடியும் சொல்ல வச்ச அவரை அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறுபடியும் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிலிம்குள்ளேயே இறங்கிடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே ஆதிக்க ரவிச்சந்திரன் கொடுத்துருக்காரு அந்த ட்ரெயிலர். இல்லை, விடாமுயற்சி வந்து ஒரு புதுசாக ஒரு அட்டம்ப்ட். அது வந்து நம்ம வந்து அதை தவறாக சொல்லக்கூடாது. ஒரு புதிய ஒரு முயற்சி எடுத்து பார்த்துருக்குறாங்க. ஒரு மாஸ் ஹீரோ தொடர்ந்து ஃபைட்டு பாட்டு அடித்தடி இப்படி நடிச்சிட்டு இருக்கப்போ போர் இருக்கும் இல்லையா? நம்ம ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக எடுத்த முயற்சி தான் விடாமுயற்சி. ஆனால் அது வந்து அந்த அளவுக்கு பெருசாக கனெக்ட் ஆகலாமல் போயிடுச்சு. பலர் கனெக்ட் ஆகிடுச்சு, பல ஏதோ விமர்சனம் வந்துச்சு வச்சுங்களேன். ஆனால் இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்தே இது வந்து அஜித் ரசிகர்கள் என்னென்ன எதிர்பார்ப்பாங்களோ அதை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் மூவி தான் அப்படின்னு டே 1லேருந்து அவங்க பிளான் பண்ணி ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் குட் பேட் அக்லி. அதனால் அதில் என்னென்ன பண்ண முடியும், பெட்டராக என்னென்ன பண்ண முடியும்? ஏன்னா இவர் ஒரு பேசிக்காக வந்து அஜித்துடைய தீவிரமான ஒரு ரசிகராக இருக்கிறார். அப்படிங்கும்போது எந்தெந்த தேட்டரில் எந்தெந்த சீனில் நம்ம தேட்டரில் கைத்தட்டி இருக்கிறோம், எந்தெந்த சீனில் நம்ம மிஸ்கில் அடிச்சிருக்கோம்ன்ற அந்த பல்ஸை பிடிச்சி அது ரசிகர்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. பட் அது வேறு, அது புதுசாக ஒரு அட்டம்ப்ட் பண்ணாங்க, அது பெருசாக ஒன்றும் இதாகலை. இந்த படம் அப்படி கிடையாது. ரசிகர்களுக்கு உண்டான படம், ஒரு பக்காவான ஒரு கமர்ஷியல் படம்.
இல்லை சார், ரெசம்லன்ஸ்லாம் நிறையா வருதே சார். இப்போ பில்லா கேரக்டர், அந்த கேரக்டர் ரோலும் வருது. இது இல்லாமல் தீனா ஒரு போர்ஷன்லாம் வந்து அப்படியே தீனா படத்தில் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரியே இருக்கார். அப்படி இருக்கும்போது அந்த ஜெயிலுக்குள்ளே நடந்து வர மாதிரி நிறைய போர்ஷன்ஸ் வருது. கதை என்னங்கிறது ஏதாவது ஒரு கெஸ் இருக்கா சார்? அதான் கெஸ் பண்ணவே முடியல. அது நிறையா பேர் ஆளாளுக்கு ஒரு காசு சொல்கிறாங்க. கதையை வந்து கெஸ் பண்ணவே முடியல, லீக்கும் ஆகலை. ஆனால் இது முழுக்க முழுக்க ஒரு ஒரு ஆக்ஷன் இன்வெஸ்டிகேஷன் மூவி அப்படிங்கிற மட்டும் ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஓகே. இவர் வந்து ஒரு ஜெயிலில் இருக்கார், அங்கேருந்து போகிறாரு, அங்கேருந்து போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு நார்மலைஸ்டு கதை தான். பட் அதை எப்படி அவங்க ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதனால் இந்த கதை கெஸ் பண்ணவே முடியல அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்தேன்னா, இப்போது ட்ரெய்லர் பார்க்கும்போது ட்ரெய்லரில் என்ன வரும், ஓகே இதை நோக்கி தான் நாங்கள் போக போகிறோம், இதுதான் நாங்கள் சொல்ல போகிறோங்கிறத ஓரளவுக்காக சொல்லுவாங்க. இந்த ட்ரெய்லரை பொறுத்தவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தலை மட்டும்தான் இருக்கார், வேறு எதுவுமே இல்லை ட்ரெய்லரில். நம்மளால் இதுதான் சொல்ல வராங்களா அப்படிங்கிறதே வந்து கெஸ் பண்ண முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு செலிப்ரேஷன் மூட்லேயே செட் பண்ணதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ இந்த சைன் பண்ணுறோம் இல்லையா, சைன் பண்ணுறப்ப நம்மளுடைய பேர் தெரியக்கூடாதும்பாங்க. சைனுடைய இதே அதுதான். சைன் பண்ணுறப்ப வந்து நான் அது யாரும் நம்ம சைன் யாரும் ஈஸியாக போட்டுறக்கூடாது, பட் நம்ம பேரும் தெரிஞ்சிடக்கூடாது. அதுதான் சைன்ன்றதே, அது தனித்தனியாக அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிறது. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதான் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க கதையை கெஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலி அப்படி தான் பண்ணணும். ஒரு ட்ரெய்லர் வந்து ட்ரெய்லரை பார்த்து கதை தெரியக்கூடாது. ட்ரெய்லர் வந்து நம்ம ஆர்வத்தை தான் தூண்டணுமே தவிர, ட்ரெய்லர் பார்த்து கதை தெரிஞ்சுன்னா நம்ம தேட்டருக்கு போகிறப்ப அந்த கதையினுடைய சுவாரஸ்யம் இருக்காது. அப்போ இது முழுக்க முழுக்க அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இப்போ இது ஒரு டீசர் தானே வந்திருக்கு, அடுத்த வரிசையாக வரும். இப்போ இந்த மாதம் கடைசிக்குள்ளே ஒன்று போட போகிறாங்க, ஒரு டீசர் ரிலீஸ் ஆகும். அடுத்து அந்த கேரக்டருடைய ஆர்டிஸ்டுடைய ரிவீல் பண்ணுவாங்க. எல்லாமே இனி வரிசையாக வரும். ஏன்னா 10ஆம் தேதி படம் ரிலீஸுங்கிறது அவங்க நேற்று அன்னைக்கு ப்ரொமோஷன்ஸ்க்கு இறங்கியிருக்கிறாங்க. நீ வரிசையாக ஒரு படத்தினுடைய ஒரு அப்டேட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு ஃபேன்ஸ்லாம் வந்து ஒரு காசிப் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு கட்டத்தில் ஒரு டிசைட் ஆயிருந்துச்சு இல்லையா, விடாமுயற்சியும் குட் பேட் அக்லியும் ஒரே டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. சப்போஸ் ரிலீஸ் ஆகியிருந்தா குட் பேட் அக்லி தான் நல்லா ஓடி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை பார்த்துருப்பாங்க, இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கதைக்காக இருக்கா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் செலிப்ரேஷனுக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, முதல்ல அது நடந்திருக்காது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நடந்திருக்காது. ஏன்னா அந்த ஸ்க்ரீனிங் இப்போ வந்து பெரிய படத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்க்ரீன் வரைக்கும் நெருக்கி போடுறாங்க. 800, 900, 1000 வரைக்கும் போடுறாங்க. அப்படின்னு 1300 ஸ்க்ரீன் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அப்படிங்கும்போது தேட்டர் ஷேரிங்கில் அவங்களே பிரித்து, அவங்க படத்தை அவங்களே பிரித்து போட மாட்டாங்க. பட் அது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நடந்திருந்தால் குட் பேட் அக்லி தான் போயிருக்கும். குட் பேட் அக்லி தான் போயிருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு தான் கொடுப்பாங்க. இந்த படத்துக்கு மேலே தான் நாளுக்கு நாள் எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கே. முதல் நாள் இதை பார்ப்போம், 2வது நாள் அதை பார்ப்போம். அஜித் ரசிகர்களுடைய ஆர்டரில் இப்போ குட் பேட் அக்லி ஒன்றா ரிலீஸ் ஆயிருந்துச்சு, குட் பேட் அக்லியும் விடாமுயற்சி ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு குட் பேட் அக்லி பார்த்துருப்பாங்க, அடுத்த படமாக விடாமுயற்சி பார்த்துருப்பாங்க. எப்படியா இருந்தாலும் பார்த்துருப்பாங்க. அது அஜித் ரசிகர்களுக்கு அஜித் வந்த ஸ்க்ரீனில் வந்தாலே போதும், பார்க்கறதுக்கு அவங்க தயாராக இருப்பாங்க. பட் முதல் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து குட் பேட் அக்லியாக தான் இருக்கும். ஜென்ரல் ஆடியன்ஸோட பார்வை எப்படி சார் இருக்குது இந்த? ஏன்னா அஜித் படம்னாலே முன்னாடி, இப்போ அதுக்கு முன்னாடி வீரம், வேதாளம், இது எல்லாமே வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான படமாகவும் இருந்துச்சு. இப்போது விடாமுயற்சியும் அந்த ஒரு கேட்டகரிக்குள்ளே வந்துடும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். குட் பேட் அக்லி யாருக்கான படமாக தயாராகிருக்கு? இல்லை, எல்லாருக்குமான படமாக தான். கமர்ஷியல் படம்னா எல்லாமே உள்ளே இருக்கும். வெறும் பாட்டு ஃபைட்டு மட்டும் இருக்காது, எல்லா விஷயமும் உள்ளே வச்சுருப்பாங்க. ஒரு கமர்ஷியல் படத்துக்கு எல்லா விஷயமும் உள்ளே இருக்கும். அதெல்லாம் அடுத்தடுத்த வரக்கூடிய டீசர் அப்டேட்ஸில் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு ஒரு ஹீரோயின் இருக்காங்க, அவங்க ஃபேமிலி இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அது எல்லாமே அந்த படத்துக்கு உண்டான எல்லா பேக்கேஜும் இருக்கும். பட் எல்லோரும் பார்க்கக்கூடிய படமாக தான் இருக்காது. அது நம்ம ஒரு குறிப்பிட்ட ரசிகர்கள் கொண்டாட்டமான படம் மட்டும் கிடையாது, எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ணுற மாதிரியான தான் எடுத்திருப்பாங்க. அப்போ தான் படத்தை போட்டு காசை எடுக்க முடியும். அப்படிங்கும்போது எல்லா விஷயங்கள் இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸில் நமக்கு அது தெரியும். அது சார், இப்போது குட் பேட் அக்லி வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டேட்டில் இட்லி கடை மேபி வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அது ஃபிக்ஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கான கிளாஷ் எந்த அளவுக்கு இருக்கும்? 100% இட்லி கடை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி சொல்கிறீங்க? 100% வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இட்லி கடையிலுமே சில போர்ஷன்ஸ் ஒன்றும் பெண்டிங் இருக்குது. ஓகே, அது வந்து நித்யாமனனுடைய போர்ஷன் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. அது கடைசியில் இப்போ கூட அநேகமாக இன்னைக்கு நேற்று கூட ஷூட் பண்ணுறாங்கன்ற ரீஷூட் போயிட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரீஷூட் பண்ணி அதுக்கு பிறகு அதை வந்து ஜாயின் பண்ணி மற்றபடி போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் முடித்து சென்சார் போய் டைம் இருக்குது. இருந்தாலும் அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது ஒன்று. ரெண்டாவது, குட் பேட் அக்லியும் இட்லி கடையும் ஒரே ரிலீஸ் தான். இது ரோமியா பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க, பட் அதை வந்து ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் அவங்களும் மியூச்சுவலாக பேசிக்கிடுவாங்க. ஏன்னா பெரிய அளவில் ஒரு படம், பெரிய படத்தோடைய ஸ்க்ரீனிங் போடுறப்ப இவங்களும் அதே அளவுக்கு ஸ்க்ரீனிங் பண்ணணும்னு நினைப்பாங்க.
அப்படிங்கும்போது தியேட்ரு ஷார்ட்டேஜஸ் வரும். இப்போ ஆல்ரெடி இவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும் இட்லி கடை வருவதற்கு வாய்ப்பு இல்லை. சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சண்டையை இட்லி கடையை காலி பண்ணிடு, தூக்கிட்டு ஓடிடு அப்படின்னு நம்ம இப்போ வரக்கூடிய தகவல் என்னன்னா தனுஷே அந்த படத்தை மாற்றி வச்சுருவோம். ஏன்னா அந்த படம் 600 ஸ்க்ரீன் பண்ணாங்கன்னா நம்ம அடுத்து ஒரு 600 ஸ்க்ரீன் பண்ணணும். நிறைய பெரிய ஸ்க்ரீனிங் பண்ணால் தான் படத்தை ஓரளவுக்கு கலெக்ஷன் எடுக்க முடியுங்கிறதுனால பெரிய படங்கள் வரப்போ அடுத்த நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து என்னென்னா நாங்கள் தான் முன்னாடி வந்தோம், நீங்கள் எங்களை அது அப்படின்னு ரசிகர்கள் தெரியாமல் சண்டை போட்டுக்கிறாங்க. அதுவும் ஒரு தகவலாக போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா விடாமுயற்சி வரும்போது டிராகன் தள்ளி போச்சு கொஞ்சம். அதே மாதிரி இப்போ குட் பேட் அக்லி வரும்போது இட்லி கடை வந்து தள்ளி போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசி நம்ம இட்லி கடை கண்டிப்பாக 100% தள்ளி போகும். எங்கே பிரச்சனை வந்துச்சுன்னா சமீபத்தில் நடந்த ஒரு ஈவெண்ட்டில் இந்த ஸ்ரேயாஸ் வந்து ஒரு பேசுகிறார், கண்டிப்பாக 10ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு பேசிட்டார். அந்த பேசினது வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து கிளாஸுக்கு வந்துடுவாங்க. நம்ம வந்து இது பண்ணால் ஒரு யதார்த்த நிலவரம் என்னென்னா தள்ளி வைக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஓகே சார். அப்படி இது இல்லாமல் அடுத்த ஒரு அப்டேட்டோ இல்லை ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கு தான் ஃபேன்ஸ் எல்லோரும் அவளோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ட்ரெய்லரே வந்து இந்த அளவுக்கு ஃபயராக இருந்துச்சு அப்படின்னா பாடல்களும் கண்டிப்பாக தரமாக இருக்கும். அதுக்கான அப்டேட்ஸ் வந்து எப்போ வரும் அப்படிங்கிற தகவல் ஏதாவது கிடச்சிருக்கா? இந்த ஒரு 10 நாளுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10 நாளுக்குள்ளே ஒரு சிங்கிள் ஒன்று ரிலீஸ் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக வந்துடும். அது எந்த மாதிரியான பாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி செலிப்ரேஷன் தெரியலையே. அது அவங்க எல்லாமே அந்த படத்தை ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக வச்சுருக்காங்க. ஒரு ரீமிக்ஸ் பாட்டு ஒன்று பண்ணியிருக்காங்க, அது கன்ஃபார்மாக பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம எதிரும் புதிரும்னு ஒரு படம், அதில் வந்து புஷ்பவன குப்பிசாமி படிப்பார். ஸோ தொட்டு தொட்டு பேசும் சுல்தானான ஒரு பாட்டு, அந்த பாட்டை அதில் ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பாட்டு. பட் அந்த பாட்டு அது அப்போ படத்தில் சஸ்பென்ஸாக வச்சுருப்பாங்க, பட் அதில் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. டைரெக்டாக பண்ண ஒரு பாட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் சார் டைலாக்ஸ் நான் வந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். இந்த ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொல்கிற ஒவ்வொரு டைலாக்கும் வந்து ஏதோ ஒரு படத்தோட ரெசம்பலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லைனா நல்லா இருக்குது கேட்கும்போதே, இதுக்கு தானே நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி படத்துலையும். ஏன்னா இதுக்கு முன்னாடி தலை அவர்கள் ஸ்க்ரீனில் பேசிகிட்டு இருக்கிற அந்த டைலாக்ஸ்க்கே வந்து பயங்கரமான ஒரு வெயிட் இருக்கும். சமீபத்தில் ரொம்ப நாளாகவே வந்து ஃபேன்ஸோட ஏக்கமே வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தில் டைலாக்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணும், நம்ம பழைய அஜித்தை வந்து பார்க்க முடியுமா ஸ்க்ரீன்? இல்லை, நீங்கள் ட்ரெய்லரில் அந்த டீசரில் பார்த்தாலே தெரியும், எல்லாமே நேரடியாக ஆடியன்ஸை பார்த்து பேசுகிற மாதிரியான டைலாக்கை தான் வச்சுருக்கேன். அப்படி ஒரு டைலாக் வச்சுட்டாலே அது வந்து ஒரு பஞ்ச் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த டீசரில் பார்த்த இதே மாதிரி ஸ்பீடில் ஒரு 10 சீன் இருந்தால் போதும் படத்தில். 10 சீனு இதே டெம்ப்டோட இதே மாதிரி ஸ்பீடோட ஒரு 10 சீன் இருந்தால் போதும், படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு 5 சீன், இன்ட்ரோலுக்கு பிறகு ஒரு 5 சீன் இருந்தால் போதும், படம் வந்து பிளாக் பஸ்டர் மூவியாக இருக்கும். அதுவே போதும், அஜித் படத்துக்கு அதுவே போதுமானது. ஆனால் அதை தாண்டி உள்ள நிறையா விஷயங்கள் கண்டென்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கும்போது இது வந்து முழுக்க அஜித் ரசிகர்களை 100% திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு படமாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே சார். அஜித் அவர்களை தாண்டி ஆதிக் ரவிச்சந்திரன் மேலேயும் ஒரு பெரிய நம்பிக்கை வந்து உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போது ட்ரிபிள் ஏ படத்தில் போன ஒரு பேரை வந்து மார்க் ஆண்டனியில் தக்க வச்சுக்கிட்டார் அவர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த படம் அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான படம்? ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா இந்த படம் வந்து இந்த படத்தினுடைய வெற்றி ஒரு முக்கியமான இயக்குநர்கள் லிஸ்ட்டில் போய் சேர்ந்துருவார் கண்டிப்பாக. ஆதிக் ரவிச்சந்திரன் வரக்கூடிய தகவல்னா ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித்துடைய குட் புக்கில் இருக்கிறார். அடுத்த படங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், மிக மிக அதிகம். மீண்டும் ஒரு படம் ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித் இணைந்து மீண்டும் படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு. ஆனால் இமீடியட்டாக பண்ண மாட்டாங்க. இமீடியட்டாக அடுத்த படமாக வந்து விஷ்ணுவர்தன் படம் பண்ணுறாரு. விஷ்ணுவர்தன், ரெட் ஜெயண்ட், இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அநேகமாக அந்த ரேஸெல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு விஷ்ணுவர்தன் படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட் வரும். விஷ்ணுவர்தன் படம் முடித்த பிறகு ஆதிக் கூட சேர்ந்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சூப்பராக பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க. உங்கள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ விஷயத்தை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார்.